ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி கதையின் பகுதி 10. வாங்க கதைக்குள் போகலாம். கோபி சஞ்சயிடம் தான் சென்னை வந்துவிட்டதாகவும் சரிதாவை அப்பாவுடன் பத்திரமாக வீட்டில் இறக்கிவிட்டதாகவும் கூற, சஞ்சய்க்கு சரிதாவை உடனே பார்க்க வேண்டும் போலிருக்க காரில் கிளம்பினான். அம்மாவிடம் இரவுதான் வர முடியும் என்று கூறி கிளம்பிவிட்டான். பார்க்கிங்கில் போட்டபடி கோபிக்கு அழைத்தான். கோபியும் வந்துவிட இருவரும் காலிங் பெல் அழுத்த சரிதாவின் அப்பாதான் கதவை திறந்தார். ஹலோ கோபி, வாங்க என்று அழைத்தவர் சஞ்சயை பார்க்க உடனே கோபி, சார், இவர்தான் எங்கள் பாஸ், என் ஃப்ரெண்ட் சஞ்சய் கிருஷ்ணன் என்று பலவித பில்டப் பெருமிதமாக கொடுக்க, சஞ்சய் குறுக்கே புகுந்து, சார், நான் சாதாரண ஆள் தான் சார் என்றான் புன்னகித்தபடியே. அவன் கண்கள் சரிதாவை இங்கும் அங்கும் தேட, சரிதாவின் அப்பா அவர்களை வாங்க சார் என்று அழைத்து உள்ளே உட்கார வைத்தார். வீட்டை சுற்றி கண்களை துழவியபடியே, சார், இங்கே எல்லாம் சௌரியமாக இருக்கிறதா என்றான் சஞ்சய். அவன் சரிதாவை தேடுவது கோபிக்கு மட்டும்தானே தெரியும். அப்பாவோ, சார், ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. சோஃபா, கட்டில், பெட்டு, வாஷிங் மிஷின், அப்பப்பா எல்லாமே நன்றாகவும் வசதியாகவும் இருக்கிறது சார். கொஞ்சம் இருங்க, மகள் அழைக்கிறேன் என்று கூறி சரிதாமா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே சென்றார். அவளோ பால்கனியில் தலையை துவட்டி லூசாக விட்டு ஒரு கிளிப் மட்டுமே போட்டு சிகப்பு வண்ண சுடிதாரில் தேவதையாக இருந்தார். சார், வணக்கம் என்று பணிவுடன் கூற கண்களை விட்டு நீக்க மிகவும் கஷ்டப்பட்டான் சஞ்சய். ஹவ் வாஸ் யுவர் ஜேர்னி என்றான் மிடுக்குடன். தேங்க்ஸ் சார், நைஸ் சார் என்று கூறி, காபி சாப்பிட்றீங்களா சார் என்று கேட்டாள். அவளின் தேன் குரலில் தன்னை இழந்தவன் வேண்டாம் என்று தலையாட்டினாள். அதற்குள் வடிவம்மா பின்பக்கம் வழியாக உள்ளே நுழைய, ஐயா, நான் இப்போவே போட்டு தருகிறேன் என்று சரிதாவை, அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா என்று கூறி சமையல் அறைக்குள் சென்றாள். சஞ்சயிடம் என்ன பேசுவது என்று யோசித்து கொண்டிருந்த சரிதா அவனே மெதுவாக பேச்சை ஆரம்பிக்கட்டும் என்று காத்திருந்தாள். வேறு ஏதாவது உதவி வேணுமா? என்னிடம் கேளுமா, உடனே ஏற்பாடு செஞ்சு தருகிறேன் என்றான் மென்மையாக. சார், இதுவே ரொம்ப சௌரியமாக இருக்கிறது சார், எல்லாமே கச்சிதமாக இருக்கிறது என்றால் இனிமையாக. அவள் அப்பாவோ சஞ்சயிடம், சார், இந்த வீடு மிகவும் மிகவும் அழகாக இருக்குது சார். வாக்கிங் போக வடிவமைப்பு, தோட்டம், ஊஞ்சல், செடி என்று ரசனையுடன் கட்டியிருக்கிறீர்கள் என்றான். புன்னகையுடன் தலையை மட்டும் அசைத்தான் சஞ்சய். வடிவு காஃபி ஸ்நாக்ஸுடன் வர, சஞ்சய், வடிவமா, நீங்கள் தினமும் இவங்களுக்கு தேவையான உணவை சமைத்து எல்லா மேல் வேலைகளையும் பார்த்துக்கங்க. உங்கள் பொண்ணு ராதாவை ராத்திரிக்கு சரிதாவுக்கு துணியாக படுக்கவும் சொல்லிடுங்க என்றான். அப்பாவிற்கு மகளை பற்றி கவலை சிறிதும் இல்லாதபடி செய்தான். அப்பா சஞ்சயிடம், சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இப்படி எல்லா சின்ன 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 விஷயத்தில் கூட நீங்கள் அக்கறையாக ஏற்பாடு செய்கிற நீங்கள் ரொம்ப நல்ல பாஸ் தான் சார். என் மகள் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக பக்காவாக வேலையை கற்றுக்கொண்டு விடுவாள், அப்படிதானேம்மா என்று சரிதாவை பார்க்க வாஞ்சியுடன் அவளும், அப்பா கூறியது மிகவும் சரிதான் என்றபடி சஞ்சயை பார்த்து தலையை அசைத்தாள்.
அவள் பார்வையில் தன்னை முழுவதும் துளைத்த சஞ்சய் பார்வையை அகற்றவும் முடியாமல் அகற்றாது இருக்கவும் முடியாமல் தத்தளித்தான். அதனை புரிந்து கொண்ட கோபியோ, சரிதா மேடம், நீங்கள் சுலபமாகவும் விரைவாகவும் வேலையை கற்றுக்கொண்டு விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் நம்ம பாஸ் உங்களை செலக்ட் செய்துள்ளார். சரிதாவின் அப்பாவும் கோபியை பார்த்து, சார், நீங்களும் ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனியில்தான் வேலை செய்கிறீர்களா என்று கேட்க, கோபியும் தானும் சஞ்சயும் பள்ளி முதல் கல்லூரி தோழர்கள் என்றும் உயிர் நண்பர்கள் என்றும், சஞ்சய் மேல்நாட்டில் உயர் படிப்பு முடித்து புது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக தான் பிஸ்னஸ் பார்த்து கொள்கிறோம் என்றும் கூடி முடித்தான். அதற்கு மேல் அப்பா ஏதும் பேசிவிடக்கூடாது என்று நினைத்தார். கோபி தொடர்ந்தான், நானும் இந்த ஃப்ளாட்டில் முதல் மாடி தளத்தில்தான் சார் தங்கியிருக்கிறேன் என்று கூறினான். அதற்குள் சஞ்சய்க்கு முக்கிய ஆஃபீஸ் கால் வர, சரி மேடம் சரிதா, லெட்ஸ் மீட் பை 9 டுமாரோ என்று கூறி அவளின் அழகை கண்களில் நிரப்பிக்கொண்டே அப்பாவிடம் கை குலுக்கி வெளியில் வந்து பேசத் தொடங்கினான். கோபியும், சரிதா, நாளைக்கு 8:40 ரெடியாக இருங்க என்று கூறி விடை பெற்று சஞ்சயுடன் நடந்தான். நேராக சஞ்சய் ஃபோன் பேசி முடித்து காரில் அமர, கோபி, நீயே ஓட்டுடா என்றான். எங்கடா போகலாம் என்று கேட்க, பீச்சுக்கு போடா என்றான் சஞ்சய். மறு பேச்சு பேசாமல் பீச்சிற்கு வண்டியை செலுத்தினாள். அவளையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமோ என்று கோபியிடம் கேட்க, அவனை எரித்து விடுவது போல் பார்த்தான். டேய், அவளை ஒழுங்காக வேலை செய்ய விடுடா, உனக்கு மோகம் முத்தி போச்சு என்று நினைக்கிறேன் என்றார். சில்லென்ற காற்று முகத்தில் வீச, டேய் கோபி, நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதுவுமே பெரிதாக கிடையாதுடா. நியாயமான ஆசை கூட கடவுள் எனக்கு சில விஷயங்களில் நிராகரித்துள்ளார். அதற்காக நான் சரிதாவை ஆசைப்படுவதில் ஏதாவது தப்பு இருக்குதாடா என்றான் பாவமாக. தன் நண்பன் கூறியதை கேட்டு உடனே மனம் இறங்கிய கோபி, சீச்சி, தப்பே இல்லடா சஞ்சய், உன் ஆசை கூடிய நடக்குண்டா என்று நானும் கடவுளை வேண்டுகிறேன். முதலில் அவளுக்கு உன்னை பிடிக்க வேண்டும். அதற்கு சில வாரங்களோ மாதங்களோ ஆகலாம். அவள் என் அப்பா கூறியதிலிருந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம்தான் என்று தெரிகிறது. அவர் அப்பா ரிட்டையர் ஆகி படிப்பு கடன் வீட்டு கடன் எல்லாம் அடைத்து மீதமுள்ள பணத்தில்தான் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை. அதனால் இவளுக்கு 2 வருடங்களுக்கு பிறகுதான் திருமணம் செய்வார்கள் என்று தெரிந்து கொண்டேன். அதுவரை நீ அவளுக்கு நல்ல பாஸாகவும் மனிதனாகவும் இருக்க உனக்கு தக்க அவகாசமும் தருணமும் இருக்கிறது. கவலைப்படாதடா என்று ஆறுதல் படுத்தினான். திடீரென்று சஞ்சய், அவளுடன் நேர்காணலுக்கு வந்த அந்த ஆள் யாருடா என்று வினவ, கோபியோ, ஓ அவனை கேட்குறியா, அவன் பேர் ஜெகன். அவள் வீட்டிற்கு அடுத்த பிளாக்கில் திருச்சியில் இருக்கிறான். MBA ஃபைனல் படித்து இன்டர்ன்ஷிப்பில் வேலை பார்க்கிறான் சென்னையில். நல்ல வேலைக்கும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான் என்று தனக்கு தெரிந்த விவரங்களை கோபி பகிர்ந்து கொண்டான். ஓ அப்படியா, அவனும் சென்னையில் தான் இருக்கானா என்றான். மேற்கு மாம்பலத்தில் ஒரு பிஜியில் இருக்கிறான் என்று கூற, சஞ்சயின் மனதில் ஜெகனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும். நன்றி, வணக்கம்.